ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் பீச்சுக்கு வந்திருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் விஷாலுக்கு வந்து பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் எல்லாருமே இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். எல்லோரும் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் சென்னையிலே இருந்தாலும் நானும் இப்போ தான் இந்த பீச்சுக்கு வரேன். நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. இத்தனைக்கும் சண்டே நைட்டுன்றனாலையும் இவ்வளோ பேர் இருக்காங்க. நார்மலில் எப்படி இருப்பாங்க தெரியாது. போமா சரி போமா நாயமா ஏமா அவன் ஊட்டி விடுவான்னு பார்த்தேன். எப்படியோ ஒரு வழியாக வந்து நாங்கள் கேக்கை வெட்டி முடிச்சிட்டோம். இந்த பசங்க கிட்டேருந்து கேக்கை காப்பாற்றியும் வச்சிட்டோம். என்னன்னா இந்த பசங்க வந்து எங்கடா மண்ணள்ளி போட்டுருவானுங்களோ கேட்கல அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த கேக்கை காப்பாற்றி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அங்கே உசுரும் போயிடுச்சு. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பட்டர்ஃப்ளை வச்சுருந்தோம். இந்த பசங்க கேக்கை ஓப்பன் பண்ண உடனே எல்லா பட்டர்ஃப்ளையும் அட்டையை போட்டாங்க. அவங்க சாப்பிட்ற பொருள்னு சாட்டையை போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அதில் வச்சது என்னவோ பேப்பர் பட்டர்ஃப்ளை தான். அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து பையனுக்கு ஊட்டி விட்டாங்க. பையனும் அம்மாவுக்கு ஊட்டி விட்டான். அப்படியே நல்லா போயிட்டே இருந்துச்சு. நாங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேக் வெட்டி நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் எங்கள் ஃபேமிலியில். நல்லா இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், கேக் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. பசங்க தான் ஃபஸ்ட்டு குட்டி பசங்க எல்லாேருக்கும் நாங்கள் கேக் கொடுத்தோம். அப்புறம் தான் பெரியவங்களுக்கு கொடுத்தோம். நிறைய பேருக்கும் நாங்கள் வெளில வந்து கொடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பீச்சில் விளாடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நண்டு ஒன்று பிடிச்சோம். ரொம்ப அதையும் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம். அதுக்கப்புறம் அதை வந்து அங்கே வீடியோ எடுத்தால் சரி வராதுன்ட்டு அதை அப்படியே பேக்கில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அந்த நண்டு பார்த்திங்கன்னா நார்மல் நண்டு மாதிரியே இல்லை, மூஞ்சி வந்து அப்படியே ஆந்த மாதிரியே இருந்துச்சு. என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் பாருங்கள், இது கண்ணெலாம் கொஞ்சம் பாருங்கள் பெருசாக இருக்குது. கிட்ட காட்டுறேன் பாருங்கள், அப்படியே பார்க்கறதுக்கு ஆந்த மாதிரியே இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வரோம். கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருந்துச்சு. மெரினா பீச்சை விட இங்கே நல்லா இருக்குது திருவான்மியூர் பீச்சில். நீங்களாம் யார் போயிருக்கீங்க, அங்கே வேறு என்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.